வணக்கம். மதியம் 1 மணிக்கு வெளியான மிக முக்கியமான செய்தி. ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. விஜய் அவர்கள் 6 மாதங்கள் ஆட்சியில் இருக்கலாம். தற்பொழுது கெடு கொடுக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்களது பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுக ஆளும் கட்சியாக இருந்ததை விட எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்தியாவை, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் அளவிற்கு எங்களது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. நிச்சயம் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் சரியான ஆட்சியை கொடுக்கவில்லை என்றால் களத்தில் இறங்கி போராடுவோம் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் பேட்டி ஒன்றை கூறியுள்ளார். இந்த தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தல். விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையையும் முடித்து விட்டார் என்று கூறப்படுகிறது. கொளத்தூர் தொகுதியில் அதுவும் முதல்வர் வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தோல்வி. முதல்வராக இருந்து மோடி அவர்களுக்கு சவால் விட்ட ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் VS பாபு அவர்களிடம் தோல்வியை தழுவி இருப்பது ஒட்டுமொத்த அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுவதாக ஒரு சிலர் கூறினாலும் அதிமுகவிற்கும் இது பேரதிர்ச்சியாகவே அமைந்திருந்தது. மேலும் ஆலோசனையில் தீவிரமாக எடப்பாடி விஜய் அவர்களுடன் ஆதரவு கிடையாது என்பதை தெரிவித்துவிட்டார். தற்பொழுது அரசியல் சூழல் தனி பெரும்பான்மையை விஜய் அவர்களால் ஒட்டுமொத்த ஆதரவுகளை ஆளுநரால் நிரூபிக்க முடியாத காரணத்தினால் இன்று முதல்வராக பதவியேற்கக்கூடிய விஜய் அவர்கள் ரத்து செய்து ஆளுநர் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இனி வரக்கூடிய அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாகவே அமையக்கூடும். ஏனென்றால் இங்கு கேம் சேஞ்சராக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறார். தற்பொழுது எதிர்கால அரசியல் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை குறுகிய காலத்தில் அவரை உச்சத்தில் கொண்டு போய் சேர்த்ததுதான். அதிமுகவில் பல குழப்பங்கள் இருந்தாலும் எடப்பாடி 4 ஆண்டுகளை சிறப்பாக ஆட்சியை செய்தார். பிரதான எதிர்க்கட்சியாகவும் வந்தார். விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக எதிர்க்கும் பொழுது எடப்பாடியை எதிர்க்காமல் இருந்ததற்கு காரணம், இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்தால் திமுகவை எதிர்த்து அதிமுக விஜய்க்கு உறுதுணையாக இருக்கும் என்றுதான். ஆனால் இப்பொழுது எடப்பாடியும் விஜயை கைவிட்டு விட்டார். இங்கு எடப்பாடியின் பேச்சை கேட்கும் அளவிற்கு விஜய் நெருங்கி தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்தால் மட்டும்தான் எடப்பாடி விஜய் அவர்களுக்கான ஆதரவுகளை கொடுப்பார். அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எப்போ வேண்டுமானாலும் ஆட்சி கலையலாம், மீண்டும் தேர்தல் நடைபெறலாம் என்ற ஒரு நிலைமை உருவாகியுள்ளது. ஆனால் ஸ்டாலின் அவர்களது அரசியல் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவே சமூக வலைதளங்களில் கூறப்படுகின்றன.